கர்ணாவோட ஆளுங்க ஜெயிலில் இருக்கிற அவனுக்கு ஃபோனை போட்டு ஜான்சியை கொல்ல போனப்போ அதில் ஒருத்தனை ஜான்சி கொன்னுட்டா அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறான். அப்படி சொன்ன உடனே கர்ணாக்கு ஒரு சந்தோஷம், ஜான்சி கிடச்சிட்டா அப்படின்னு நினைக்கிறான். உடனே அவன் ஜெயிலில் சமையல் ரூமில் இருக்கிற கேஸை வெடிக்க வச்சு அதில் அவனும் இறந்து போயிட்டான்னு செட்டப் பண்ணி ஜெயிலிருந்து தப்பிச்சிட்றான். அப்படியே இந்த ஃப்ளாஷ்பேக் எல்லாத்தையும் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிட்டு ஜான்சி அவன் ஃப்ரெண்டை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறா. வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து ஃப்ரெண்டுக்கும் அவள் வீட்டுக்காரருக்கும் சண்டை அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டிலேயே தங்க வச்சிடறா. இவ்வளோ நாளாக லாட்ஜில் தங்கி சமையலுக்கெல்லாம் அவள் ஃப்ரெண்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பா. இப்போ வீட்டுக்கே கூப்பிட்டு வந்து தங்க வச்சிடறா. அவள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்ததும் சும்மா இல்லாமல் சமையல் கட்டில் போய் எல்லா வேலையும் செஞ்சிருவா. ஃப்ரெண்டு செஞ்ச குழம்பை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் ஜான்சி தான் உனக்கு சமையல் கற்று கொடுத்தாலான்னு கேட்குறா. அவளும் ஆமான்னு சொல்கிறா. கல்யாணம் விறுவிறுப்பாக நடந்துகிட்டு இருக்கு. ஊருக்கு எல்லாத்துக்கும் பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு ஃபேமிலியோடு போய் ஊரில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்கும் இவங்க பத்திரிக்கை கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி பத்திரிக்கை கொடுத்துட்டு இருக்கும்போது ரேடியோவில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போகுது. அது கர்ணாவோட வாய்ஸில் இருக்குது. அதை கேட்டதும் ஜான்சி ஒரே சாக்காகி அப்படியே ரோட்லேயே நின்றா. அப்படியே அந்த அனௌன்ஸ்மெண்ட்டையே ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறா. அப்படியே போனால் அந்த ஆட்டோ ஒரு சந்தில் போய் நிற்கிது. அந்த ஆட்டோவில் போய் பார்த்தா யாரும் இல்லை. அந்த அனௌன்ஸ்மெண்ட் ரெக்கார்டு மட்டும் ஓடிட்டு இருக்கு. ஜான்சி அந்த அனௌன்ஸ்மெண்ட் ரெக்கார்டை ஆஃப் பண்ணிவிட்டு திரும்பி பார்த்தா பின்னாடி வந்து ஒருத்தன் அடிக்கிறான். அவங்கள எல்லாத்தையும் ஜான்சி அடிச்சு போட்டுறா. அடிச்சு போட்டு நானே கர்ணாவை நேரில் வந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவனை பார்க்குறதுக்கு ஆத்தங்கரைக்கு போகிறா. அங்கே போய் கர்ணாகிட்ட ஜான்சி பேசுகிறா. எனக்கு இந்த மாதிரி கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது அப்படின்னு சொல்கிறா. அதை கேட்டதும் கர்ணாக்கு ஒரே ஷாக்கு. இவளை கல்யாணம் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணத்தோட தான் ஜெயிலேருந்து தப்பிச்சு வந்திருப்பான். அதனால் இப்போ கர்ணா ரொம்ப ஃபீல் பண்ணுறான். ஜான்சி கர்ணாகிட்ட எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லி கெஞ்சிரா. அவள் ரொம்ப கெஞ்சின உடனே சரி நீ போ அப்படின்னு சொல்லிடுறான். ஆனால் போகும்போது என்னால் உன் குடும்பத்துக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லிடுறான். அதை கேட்டதும் ஜான்சிக்கு ஒரே ஷாக்கு. அவளுக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. ரொம்ப குழப்பமாக வந்து அவன் வீட்டுக்காரரை பார்த்து பேசுகிறா. என்ன ஒரே டென்ஷனாக இருக்க அப்படின்னு அவன் வீட்டுக்காரர் கேட்டதுக்கு ஒரு ப்ராப்ளம், ஆனால் இப்போ சொல்லலை, கல்யாணம் முடிஞ்சு எல்லா உண்மையும் நான் சொல்கிறேன் அப்படின்னு இப்போதைக்கு சொல்லி சமாதானப்படுத்துகிறான். இந்த பக்கம் கர்ணா தண்ணி அடித்து புலம்பிகிட்டு இருக்கிறான். அவள் ஃபேமிலியில் யாராக இருக்கிறா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வேணும், எல்லா டீட்டெயில்ஸையும் எடுங்கடா அப்படின்னு சொல்லி அவன் ஆளுங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு இருக்கான். போய் கட் பண்ணால் அடுத்தா போலீஸ் ஸ்டேஷனை கேட்டுட்டு இருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷனில் கர்ணாவோட ரெக்கார்டை கேட்டுட்டு இருக்கிறாங்க. கர்ணாவோட அந்த ரெக்கார்டை போலீஸும் கேட்டிருப்பாங்க. அதனால் இதை பற்றி டிஎஸ்பி ஆஃபீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததான் கர்ணா ஹீரோயினோட மாமனாரோட எதிரியான மதுசூதனங்கிட்ட போய் பிஸ்னஸ் டீல் பேசுகிறான். நான் ஹீரோயினோட மாமனாரை கொல்றேன், ஹெல்ப் பண்ணுறேன். அடுத்தது உன்னை பற்றியான லிக்கர் ஃபேக்ட்ரி ஊழல் வெளியே வந்துச்சுன்னா உன்னை கைது பண்ணி உள்ளே போட்டுருவாங்க. அந்த ஊழல் வெளியே வராமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட பிஸ்னஸ் டீல் பேசுகிறான். அவனும் சரி அப்படின்னு ஒத்துக்கிறான். இந்த பக்கம் ஹீரோயினோட மாமனார் அந்த மதுசூதனை பற்றியான லிக்கர் ஃபேக்ட்ரி ஊழலை பற்றி ஃபைல் ரெடி பண்ணிட்டு இருப்பாப்படி. ஏன்னா மறுநாள் சிஎம் ஊர்லேருந்து இந்த ஊருக்கு வராரு. அதனால் அவர்கிட்ட அந்த லிக்கர் ஃபேக்ட்ரி பற்றிய ஊழல் பற்றின அந்த ஃபைலை அவர்கிட்ட கொடுத்தா அதை வச்சு அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி நைட்டு கண்ணு முழிச்சு அந்த ஃபைலை ரெடி பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினி காஃபி கொடுக்க வந்துட்டு நான் வேணா ஹெல்ப் பண்ணிட்டுமான்னு கேட்டு அவளும் அந்த ஃபைல் ரெடி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறான். மறுநாள் காலையில் ஹீரோயினோட மாமனார் அந்த ஃபைலை சிஎம் கிட்ட கொடுக்கறதுக்கு கிளம்பி போகிறாரு. அப்போ ஒரு தபால் நீவை கொடுத்து விட்றா. அப்படி கொடுத்துட்டு உள்ளே வரும்போது அவங்க வீட்டு வாசலில் ஒரு சிம்பிள் வரைஞ்சிருக்கு. அந்த சிம்பிள் என்ன அப்படின்னா அது அந்த கூட்டத்தோட சீக்ரெட் சிம்பிள். அந்த சிம்பிள் எந்த வீட்டுல வரைஞ்சிருக்கோ அந்த வீட்டில் ஒருத்தவங்களை இன்னைக்கு கொல்ல போகிறோம் அப்படின்னு அர்த்தம். பார்த்ததும் ஜான்கி ஒரே பயமும் பதட்டமும் ஆறுது. வீட்டில் யார் கொல்ல போகிறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பயப்படுறா. ஆனால் யாரெல்லாம் கொள்ளுவா அப்படின்னு ஜான்சி யோசிச்சு பார்க்குறா. முதல்ல அவன் கொழுந்தனார் அவன் இன்ஸ்பெக்டராக இருக்கிறான், அவனை கொள்ளுவானா அல்லது தான் வீட்டுக்காரரை கொள்ளுவானா அல்லது மாமனாரை கொள்ளுவானா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறா. அப்படியே யோசிச்சுட்டு தான் மாமனாரை தான் கொள்ளுவான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி மாமனாரை தேடி போகிறான். மாமனார் சிஎம் வர ஃபங்க்ஷனோட அந்த கூட்டத்தில் கலந்துட்டு இருப்பா. அப்படி அவரை தேடி போகிறான். அங்கே போய் ஒவ்வொரு வண்டியாக ஆளுங்க இருக்கிறாங்களா அப்படின்னு செக் பண்ணுறா. அப்படி செக் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பஸ்ஸுக்குள்ளே ரவுடிங்கெல்லாம் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. இவன் பஸ்ஸில் ஏறி எல்லாரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி வார்னிங் கொடுப்பான். ஆனால் யாரும் கேட்க மாட்டா. உடனே எல்லாத்தையும் அடித்து விரட்டுவான். பஸ் டிரைவர்கிட்ட பஸ்ஸை எடுத்துட்டு ஊரை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸுக்குள்ளேயே இருக்கிற ரவுடிங்களை எல்லாத்தையும் வெளிப்பு விட்டுருவா. இந்த பக்கம் சிஎம் வந்ததும் ஹீரோயினோட மாமனார் மதுசூதனுடைய லிக்கர் ஃபேக்ட்ரி பற்றியான ஊழல் விஷயமான ஃபைலை சிஎம் கிட்ட கொடுத்துருவாரு. சிஎம்மும் அந்த ஃபைலை வாங்கிட்டு போயிடுவார். அடுத்ததான் மதுசூதனை கர்ணாகிட்ட வந்து சத்தம் போடுறான். என்ன அந்த மீட்டிங்லேயே வச்சு ராமையாவை கொல்றேன்னு சொன்னேன், ஆனால் ஏன் கொள்ளலை அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறான். லிக்கர் ஃபேக்டரியோட ஊழல் மட்டும் வெளியே வந்துச்சுன்னா நான் ஜெயிலுக்கு போகணும். அதனால் ராமையாவுடைய மொத்த ஃபேமிலியும் கொண்டு எவ்வளோ பணம் வேணாலும் தரேன், எவ்வளோ ஆளுங்க வேணாலும் தரேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு கர்ணா கொஞ்சம் பொறுங்க, டைம் பார்த்து தான் எல்லாம் பண்ணும் அப்படின்னு சொல்லி அவனை சமாதானப்படுத்துகிறான். அதே கர்ணா இந்த பக்கம் வீட்டில் சின்ன மருமகனும் இன்னொருத்தையும் சேர்ந்து ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கிட்ட அவளுடைய பழைய விஷயங்கள் எல்லாத்தையும் நோண்டி கேட்குறாங்க. அவள் ஒன்று ரெண்டு உளறிட்டு அப்படியே அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு வெளியே வந்துடுறா. ஹீரோயினி ஜான்சியை பற்றின விஷயத்தை எல்லாத்தையும் அவனுடைய கொழுந்தனாரான இன்ஸ்பெக்டருக்கு ஃபேக்ஸ் பண்ணியிருப்பான். அதை பார்த்ததும் கொழுந்தனாருக்கு ஒரே ஷாக்கு. அதை பார்த்துட்டு பழைய ஃபைல் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஜான்சி யார் என்ன அப்படிங்கிற மொத்த விஷயத்தையும் தெரிஞ்சுக்குவா. கட் பண்ண இந்த பக்கம் வீட்டில் கல்யாண வேலை எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும். அப்படியே ஜான்சி நேராக அவன் கொழுந்தனார்கிட்ட போய் உங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லி அவனை தனியாக கூட்டிகிட்டு போய் பார்த்தனா எல்லா விஷயத்தையும் முதல்ல அந்த வீட்டில் அவங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவா. கர்ணா இப்போ கல்யாண வீட்டுக்கே வந்துடுறான். கல்யாண வீட்டுக்கு வந்து நான் ஜான்சியோட மாமா அப்படின்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் ஆகி எல்லாருக்கிட்டையும் பேசுகிறான். பேசிட்டு சாப்பிட்றதுக்கு பந்திக்கு போகிறான். அங்கே போய் ஜான்சியை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். ஜான்சியை தனியாக கூட்டிகிட்டு போய் இன்றைக்கி நைட்டு நீயா என் கூட வந்துரு, அப்படி வந்துட்டு நான் உன் ஃபேமிலியை எதுவும் பண்ண மாட்டேன், அப்படி இல்லைனா ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் கொண்டுட்டு உன்னை கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு சொல்லி அவளை மிரட்டுறான். அப்படி மிரட்டிட்டு வெளியே போகும்போது ஜான்சியோடைய ஹஸ்பண்டையே என்ன பஸ் ஸ்டாப்பில் ட்ராப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கூடயே போய் பஸ் ஸ்டாண்ட் போயிடுறான்.
அப்படியே என்ன ஆயிடுது. இப்போ ஜான்சி தன் ஹஸ்பண்டை கூப்பிட்டு தனியாக பேசுகிறா. எல்லா விஷயத்தையும் உண்மை எல்லாத்தையும் சொல்கிறா. உண்மை எல்லாத்தையும் சொல்லி அவங்ககிட்ட சாரி கேட்குறா. நான் ஏற்கனவே இதை சொல்லலான்னு தான் நினச்சேன், ஆனால் அதை சொல்கிறதுக்கு எனக்கு தைரியம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட சாரி கேட்குறா. அவனும் சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜான்சியை வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறான். வீட்டுக்கு போனதும் கருணாவை முதல்ல ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். கருணாவை பற்றி முதல்ல தம்பிக்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது, நான் ஏற்கனவே அவர்கிட்ட பேசிட்டேன், கருணா பற்றின எல்லா விஷயத்தையும் ஏற்கனவே அவர்கிட்ட சொல்லிட்டேன், ஆனால் அதுக்கு எவிடன்ஸ் தான் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அந்த எவிடன்ஸையும் கருணா அவள் கல்யாணத்துக்கு வந்தப்போ குரூப் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி கருணாவையும் சேர்த்து ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. அந்த ஃபோட்டோவையும் டிஎஸ்பி ஆஃபீஸ்க்கு அனுப்பியிருப்பாங்க. அதை டிஎஸ்பி ஆஃபீஸ்க்கு அனுப்பிட்டு ஹீரோயினோட கொழுந்தனார் அவனை அரெஸ்ட் பண்ணுறதுக்கான அரசு வாரண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அரசு வாரண்ட் வந்ததும் அவனை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு போவான். அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்து ஜெயிலில் போட்டுருவாங்க. அடுத்ததாக கருணாவை சென்ட்ரல் ஜெயிலுக்கு ஷிஃப்ட் பண்ணும்போது அந்த போலீஸ் ஹேண்டில் இருக்கிற கன்னை எடுத்து ஷூட் பண்ணிட்டு அங்கேருந்து தப்பிச்சிருவான். ஜான்சி இப்போ தன்னை பற்றி வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட எல்லாத்துக்கிட்டையும் தன்னுடைய பாஸ்ட்டை பற்றி எல்லாத்தையும் சொல்கிறா. நான் இப்படி தான் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறா. எல்லாரும் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரே ஷாக்கு. ஜான்சியோட மாமனார் வீட்டுக்கு வர வேண்டிய மருமக லட்சுமியாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, காலியாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவளை அக்செப்ட் பண்ணிக்கிறான். இப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது கருணாவோட ஆளுங்க வந்து அந்த வீட்டை சுற்று போட்டுருவாங்க. ஃபஸ்ட்டு லைட் ஆஃப் பண்ணிடுவாங்க. கரண்ட்டு ஆஃப் ஆனது கருணாவோட ஆளுங்க வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவங்களும் கையில் கிடைக்கிற ஆயுதத்தெல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுக்கிறாங்க. குழந்தைங்களையும் வயசானவங்களையும் மட்டும் ஒரு தனி ரூமில் அடைச்சிட்றாங்க. கருணாவோட ஆளுங்க உள்ளே இறங்கி எல்லாத்தையும் அடிக்க பார்க்குறாங்க. அவங்களும் பதிலுக்கு தாக்குறாங்க. அப்படி இருக்கும்போது ஜான்சி எல்லாத்தையும் அடிக்கிறா. கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னும் சில ஆளுங்க துப்பாக்கியோட உள்ளே இறங்குறாங்க. துப்பாக்கியோட உள்ளே இறங்கி எல்லாத்தையும் சுடுறாங்க. அதனால் ஜான்சி குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்தையும் பின்வழியாக தப்பிச்சு போக சொல்லிட்டு அவன் மட்டும் சண்டை போடுறா. துப்பாக்கியால் எல்லாத்தையும் சுடுறா. இப்போ கடைசியாக தான் கருணா உள்ளே வரான். உள்ளே வந்து ஜான்சி கூட சண்டை போடுறான். சண்டை போட்டு பேசிகிட்டு இருக்கும்போது கருணாவும் ஜான்சியை சுட்டுறான். ஜான்சியும் கருணா கழுத்திலேயே குத்திடுறான். இதில் கருணா செத்து போயிடுறான். அப்படியே கட் பண்ணால் கொஞ்ச நாள் கழிச்சு கல்யாணம் எல்லாம் சிறப்பாக முடிஞ்சது. குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் ஒன்றா சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. ஜான்சியும் அதில் வந்து கலந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்கான். இதோட இந்த படம் முடியுது.